பள்ளி பருவத்தில் வகுப்பறையில் அமைதி காக்க கிளாஸ் லீடர் போர்டில் நேம்ஸ் எழுதும் போது அதில் பெயர் வந்தாலே ஆசிரியர் அடித்து உதைப்பாரோ என பயந்ததெல்லாம் ஒரு காலம். ஆனால் இப்போது இருக்கும் சில பொடிசுகளை அந்த ஆசிரியர்களை மிரட்டும் அளவிற்கு இருக்கின்றனர். அப்படி ஒரு மாணவன் தலைமை ஆசிரியரையே மிரட்டும் காட்சிகள் தான் இவை. கேரள மாநிலம் பாலக்காடு ஆனக்கரை பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலை பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இப்பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் கடந்த 17ஆம் தேதி அன்று பள்ளிக்கு செல்போன் எடுத்து சென்றுள்ளார். அந்த செல்போனை சக மாணவர்களுடன் இணைந்து வகுப்பறையில் பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. ஆசிரியர் கண்ணில் இந்த செல்போன் பட அதை அந்த மாணவரிடம் இருந்து பறிமுதல் செய்துள்ளார். பிறகு அதை தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் அவரிடம் பேசிவிட்டு செல்போனை எடுத்துக் கொள்ளுமாறும் தெரிவித்திருக்கிறார். பின்னர் அந்த செல்போனை பெறுவதற்காக தலைமை ஆசிரியரை அந்த மாணவன் சென்று பார்த்துள்ளார். தலைமை ஆசிரியர் அறைக்கு வந்த அந்த மாணவன் தலைமை ஆசிரியரிடம் செல்போனை திரும்ப கேட்டுள்ளார். ஆனால் அவர் தர மறுக்கவே தன்னை கடுமையாக தாக்கியதாக புகார் அளிப்பேன் என மிரட்டியுள்ளார். மாணவனின் இந்த மிரட்டலுக்கு தலைமை ஆசிரியர் பயப்படாததால் வெளியே வந்தால் உன்னை கொலை கூட செய்வேன் என டேபிளை தட்டி பயம் காட்டியுள்ளார் அந்த மாணவன். மாணவனின் மிரட்டல் விடும் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. தலைமை ஆசிரியருக்கே கொலை மிரட்டல் விடுத்த மாணவனுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று பலரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர்.